கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. ஆம் பிரியமானவர்களே, நம் தேவாதி தேவன் இந்த உலகத்தை ராஜரீகம் பண்ணுகிறவராய், இந்த உலகத்தில் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கின்றார். இந்த உலகத்தில் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம் தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத சத்துருக்களின் சகல கிரியைகளையும் அழிப்பதற்கு, முறியடிப்பதற்கு நம் தேவனுக்கு பல ஆயுதங்கள், இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் தேவையில்லை. காரணம், வேதம் சொல்கிறது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவனுக்குள் இருக்கிறதான தேவ பிரசன்னமானது இந்த உலகத்தில் அவருக்கு விரோதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத சத்துருக்களின் சகல கிரியைகள் என்கிறதான பர்வதங்களை மெழுகு போல உருக செய்வார் என்று விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற பொல்லாத பர்வதங்களை முறியடிப்பதற்கு தேவனுடைய பிரசன்னம் என்கிறதான ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரமே நமக்கு தேவையாய் இருக்கின்றது. அந்த தேவ பிரசன்னத்தை அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். சத்துருக்களின் கிரியைகளை முறியடிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.